ஹலோ கைஸ், இன்ட்ரோக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். இதில் எந்த எலமெண்ட்டை பிக் பண்ணுறதுனே தெரியலையே. சரி, நமக்கு ஃபயர் தான் ரொம்ப பிடிக்கும், அதையே பிக் பண்ணிடலாம். ஃபயர். ஓகே, இதெல்லாம் தெரியும். டைகோன் கேம் சொல்லான்ட்ருக்கோம். ஓகே, வாங்க, இட்ஸ் டைம் ஃபார் இன்ட்ரோ. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஜோக்கர். என்னடா நீ எங்கள் ஜோக்கர் இல்லையே அப்படின்னா, ஆமாம், நானும் எவ்வளோ நாள் தான் அதே காஸ்டியூமில் இருக்கிறது. நம்மளும் கொஞ்சம் மாற வேண்டாமா? ஸோ அதனால் நானும் நியூ காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம விளாட போகிறது எலமெண்டல் பவர் ஆஃப் டைகூன். ஸோ இந்த கேமில் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான பில்ட்ஸ் அப்புறம் ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அதோட நம்ம போன வீடியோவில் நிறைய பேர் இந்த கேம் விளையாட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யார் அவன்? டேய் கொஞ்சம் ஹெல்த் குறையுது. ஐயோ கைஸ், யாரா நீ? டேய் ஐயோ, யார் அவன்? வந்ததுமே வா. டேய் இது வேற. டேய் நிறுத்துடா. டேய் அட மண்டையா. டேய் என்னடா அங்கங்க? ஐயோ, யாரா அவன்? போயிட்டான். யார் கைஸ் அவன்? தெரில. ஸோ இந்த கேமை பற்றி சொல்லணுன்னா எனக்கு அவ்வளோக்கா பெருசாக எதுவும் தெரியாது. இதோ உள்ளே வந்தோடனே அடி வாங்குற பாருங்க. இந்த மாதிரி தான் அடி வாங்கிட்டே கிடக்க வேண்டியது. ஸோ எல்லாமே வாங்கி போடுவோம், ஓகேவா? ஸோ அதோட இந்த எபிலிட்டி பேட் இதில் நிறைய பவர்ஸ்லாம் எடுத்து நம்மளும் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்காமா. எனக்கு தெரிஞ்சு ஃபயர் எலமெண்ட்டு தான் எனக்கு பிடிச்சதுனால எடுத்தேன். ஸோ இருக்கிறதுலேயே ஏதாச்சும் எலிமெண்ட் பெஸ்ட்டாக இருந்தால் நான் அது சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் அந்த எலமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபுல் ஃபைட்டு தான் இருக்குமாம்மா. ஸோ நம்ம எபிலிட்டிஸ் எடுத்து சண்டை போடுற மாதிரி தானா பார்க்கலாம். இப்போவே போய் சண்டைக்கு இறங்கினோன்னா நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஃபைட் எடுப்போம். இருங்க, ஃபயர் ஸ்வாட் அண்ட் எபிலிட்டி 1க்கு 1500 கேட்குறாங்க. அந்த காசு மட்டும் வந்துட்டோம். இருங்க. ஓகே, என்ன ஆச்சுனே தெரிலங்க. எவனோ ஒருத்தன் எங்கே இருந்தோ வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதே மாதிரி தான். ஓ மை காட் கைஸ், என்னடா அது பிளாஸ்ட்? டேய் நிறுத்துறா. யார்ரா அந்த ரோபோட்டு? டேய் என்னை விட்டுருங்கடா. டேய் டேய் என்னடா அது? கிளாக்லாம் வருது. அட டேய் பறக்க விட்றாங்க. டேய் கிளாக். ஒரு வேளை இதான் டைம் பவரோ? கைஸ் என்ன கைஸ் இது பவரு இப்படி இருக்கு? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டேய் பேச விடேன்டா ப்ளீஸ்டா. ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் கைஸ், ஒரே நிமிஷம். டேய் அந்த டைம் பவர் வச்சுருக்கிறவன் தாங்க வந்து என்ன அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். டைமே உன்னை அவ்வளோதான்டா, விட்டுடுறா ப்ளீஸ்டா. என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஆமாடா. டேய் சூப்பர் சானிக்கா, இவன் யார்ரா? டேய் நீ யார்ரா தம்பி? டேய் எங்க டைமு கூட டைம். டேய் விட்டுருடா ப்ளீஸ்டா, விட்டுடுறா. ஃபயர் பால். டேய் என்னங்க எங்கெங்கேயோ பறக்க விட்ற. டேய் திரும்ப வந்துட்டான். டேய் விட்டுடுறா. டேய் யார்ரா நீங்கள்? ஐயோ கொஞ்சம் நிம்மதியாக விளையாட விடுங்கடா. டேய் வீடியோ வேற போடணுண்டா, நிம்மதியாக விளையாட விடுங்கடா. ஏன்டா என்னை இப்படி வாட்டுறீங்க கைஸ்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடியல, அடி வாங்கியே ஒரு வழி ஆயிரும் போலையே. என்னங்க பண்ணுறான்? டேய் நீ விட்றான். இப்போ மண்டையும் போயிட்டான் அவன். ஏன்னா அவன்கிட்ட தப்பிச்சு ரொம்ப தூரம் வந்துட்டோம். இருங்க, இந்த லேசரை போட்டு வைப்போம், ஓகேவா? இவன் யார்? டெக்னாலஜி. ஐயோ இது ஒரு எலமெண்ட்டு தாங்க. இருங்க, நான் ஃபயர் ஸ்வாடோ ஃபயர் பால் இதை ரெண்டுத்தையும் எடுத்து நானும் சண்டை போட போகிறேன். போடு அவனை போடு. அவனுக்கு முடிச்சிட்டாங்க. இருங்க, உட் யூ லைக் இந்த டிசபிள் கண்டென்ட் ஆன் பண்ணிட்டா எவனும் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை. ஏர் ஸ்ட்ரைக் இன்பவுண்டா? என்னடா அது அப்படின்னா தெரில. டேய் ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய்ஸ், போட்டு தள்ளியிருப்பானுங்க நம்மளை. நல்ல வேலை. சரி இருங்க, அது வர வரைக்கும் காசு வேணும். 8000 கிட்ட வேணும் இப்போவே நமக்கு. ஸோ அந்த எபிலிட்டிஸ்லாமே வேறு வாங்கணும். பார்க்கலாம் இருங்க என்ன இப்போ நடக்குதுன்னு. இந்த எபிலிட்டி 2வும் வாங்கணும், ட்ராப்பர் 4, இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு வேணும். அப்புறம் வெளியே வந்தப்போ எனக்கு இது கிடச்சிது. இதில் ஓப்பன் பண்ணால் காசு தராங்க, நல்லது தான். ஸோ உள்ளே போய் நம்ம காசு எடுத்துக்கலாம். நம்மளும் அவங்கள மாதிரி ஸ்ட்ராங் ஆகிட்டு சண்டைக்கு போகலாம். ஏன்னா இப்போ சண்டைக்கு போனால் ஃபஸ்ட்டு நடந்த மாதிரி நம்மளை நிமிஷக்கணக்காக வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அதனால் நம்ம இந்த எபிலிட்டி 2வையும் வாங்கிட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. இருங்க, 3த்தையுமே வாங்கியாச்சு, ஓகேவா? இருங்க, இது வெளியே போய் டெஸ்ட் பண்ணுவோம். முதல்ல நம்ம இந்த கத்தியை டெஸ்ட் பண்ணுவோம்.
ஓகே அது நார்மலாக ஷூட் பண்ணுது. அண்ட் ஃபயர் பால். ஓகே அது வெடிக்குதா? ஆமாம் வெடிக்கு. ஃபயர் ஃப்ளை. இருங்க இது எப்படி இருக்குது? ஓ வாவ், செமையான ஒரு இது. ஜெயண்ட் நூபா யார் அவன்? என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்கான். அந்த பிரெயின் ராட்டில் ஒருத்தன் வரந்தான்ல ஃபஸ்ட்டு அவனை மாதிரியே இருக்கான். தெரில. ஸோ அப்புறம் ஏன் ப்ரோ பிரெயின் ராட் போடல அப்படின்னா, நம்ம பிரெயின் ராட் போடுறோம், ஆனால் கஷ்டப்பட்டு தான் நானும் வீடியோ போடுறேன், ஆனால் ஒரே ஒரு ரீச் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மறக்காமல் பார்க்குற எல்லோரும் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனை தான் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். இருங்க இதை அடிப்போம். டேய் அவன் பாருங்க என்ன அடிச்சிட்ருக்கான் அந்த போன் அப்படிங்கிறவன். டேய் விட்டுறா, என்ன ஏன்டா அடிக்கிற? டேய் ஃபயர்ஃப்ளை போட். ஓ முடிச்சிட்டான். என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? நான் என்னடா பாவம் பண்ணேன்? சரி வாங்க திரும்ப போவோம். முடிச்சிட்டானுங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லானதை. இருங்க காசா அது? ஆமாம் கைஸ் காசு தான். போய் நம்ம எடுத்துப்போம். பொறுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பொறுக்கிட்டேன். டேய் போடா டெக்னாலஜி மண்டையா. இவன் தாங்க என்னை ஃபஸ்ட்டு அடித்தான். அவனைய போடு அவனைய. இல்லைங்க நம்ம இங்கேருந்து போக செத்துட்டே போயிடலாம். செத்துட்டேன். ஓகேயா? ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். ஸ்டேர்ஸ்லாம் போட்டு செகண்ட் ஃப்ளோருக்கே போயிட்டோம். வேறு லெவல். இங்கே கொஞ்சம் காசு இருக்குது. ஸோ பார்க்குற எல்லோரும் கேமை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் என்னால் முடிஞ்ச எல்லா எஃபெக்டையுமே போடுறேன். என் வீடியோஸில் ஏதாச்சும் குறை இருந்தால் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் மாற்றிப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பார்க்குற எல்லோரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இருங்க இந்த பெட்டுன்னு ஏதோ இருக்குது. ஏய் என்னடா அது அழகாக இருக்கே. ஆமாங்க சூப்பராக இருக்குது பெட்டு. அடாப்ட் தி பெட் அப்படின்னு. இது என்ன எலமெண்டல் பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம். டேய் ஓ ஓ ஓ ஏய் இவன் வம்சம். இவன் நருட்டோ உசுமாக்கி தானே. இவன் எங்கடா இதில் வந்தான்? என்னடா பண்ணுறீங்க? இதை வேறு கிளிச் ஆகிடுச்சா? என்னங்க அவன் தரையோட தரையாக போயிட்டே இருக்கான். டேய் தம்பி நருட்டோ என்னடா ஆச்சு? சரி இருங்க, என்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக்கை காட்டினோம்னா இப்படி தான் நடக்கும். அந்த மேஜிக் என்னென்னு பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ பழைய வீடியோஸ் பார்த்து அந்த மேஜிக் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மேஜிக் தெரிஞ்சால் உங்களால் யார்கிட்ட இருந்து வேணால் ஈஸியாக தப்பிக்க முடியும். ஓகே இருங்க, நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனோடனே குதிக்கணுமா? அப்போ தான் சரியாகுமா? ஓகே இந்த மாதிரியே இந்த எலமெண்டல் பவர் டைக்கூன்ஸில் இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான எலமெண்ட்டாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பிடிச்ச நாள் தான் நான் ஃபயரை எடுத்தேன். ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் பவர்ஃபுல் எலமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இன்றைக்கான வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஜோக்கர். போயிட்டு வரேன். பாய்.